எடுத்து மண்ணின் பாரம் தீக்கிதற்கே வடமதுரை பிறந்தான் திண்ணமாகும் உடமையுண்டே அவனடி சேர்ந்துய்மினோ என்ன வேண்டா நம்மதாகில் அவனண்ணி மத்தில்லையே. கண்ணன் பெருமானை கொண்டாடும் விதமாக 3 நாட்கள் அதி அற்புதமாக இங்க யாதவாத்பதியம் வேதாந்தாச்சார் என்கிற பெரிய ஆச்சாரியர் அருளி செய்ததான ஒரு அற்புதமான காவியத்தை நாம் இங்கே கொண்டாடினோம். கண்ணபெருமானுக்கு உண்டான ஒரு தனி பெருமை என்ன அப்படின்னாக்கா, தன்னை சேர்ந்தவாளை இழுக்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தன்னை சாராதவர்களையும் இழுப்பது தான் கண்ணபெருமானுடைய ஒரு தன்னேற்றம். சுகரை இழுத்தார் கண்ணன் பெருமான். அதற்கு ஏற்படியாக ஆழ்வார்கள் நம்மாழ்வாரை இழுத்தார். கிருஷ்ணகிருஷ்ணா தத்துவம். கண்ணனே உண்ணும் சோறு பருகினீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு இருந்தார் நம்மாழ்வார். அவர் இழுக்கிறது ஒரு பெரிய விஷயமா கிடையாது சுவாமி. அதற்கு மேற்பட பெரியாழ்வாரை இழுத்தார். பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்கா, கண்ணனுக்கே பயந்து கிடந்த அத்தத்தின் 10ஆம் நாள் தோண்டி அச்சுதன். கண்ணன் பிறந்த நாளை கூட சொல்லியா அவர் ரோகிணின்ற நாளை சொல்றதுக்கு கூட அவருக்கு ஒரு பயம். எங்க இந்த காலத்திலேயே ஒருத்தர் யாராவது வந்து தீம்பு பண்ணிடுவாளோ அப்படின்னு ஒரு பயமானது அவருடைய திருவுள்ளத்துல இருந்தது பெரியாழ்வாருக்கு. அப்பேற்பட்ட இருக்கிற பெரிய விஷயமா கிடையாது சுவாமி. அதற்கு மேற்பட அவருடைய திருமகனாரா ஆண்டாள். கிருஷ்ண பக்தியே சின்ன வயசுலேன்னு சொல்லி வளர்க்கிறா பெரியாழ்வார். ஆண்டாள் அவளை இழுக்கிறது தன் வசப்படுத்துறது பெரிய விஷயமா கண்ணன் பெருமான்னா அதுவும் கிடையாது. யாரை வசப்படுத்தினார் கண்ணன் அப்படின்னாக்கா, குலசேகர பெருமாள். இந்த குலசேகர பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்கா, திருநெடுந்தாண்டகம் அவதாரிகையில ரொம்ப அழகாக பிரியவாச்சான் பிள்ளை சொல்றார். இந்த முதலாழ்வார்கள் 3 பேரும் பரத்வத்திலே ஈடுபட்டு இருப்பார்கள். திருமிழிசை ஆழ்வார் அந்தர்யாமித்துவத்திலே ஈடுபட்டு இருப்பார். நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் திருமகளாரும் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு இருப்பார்கள். தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் திருப்பானாழ்வாரும் அச்சாவதார பரமான திருவரங்க எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு இருப்பார். திருமங்கை ஆழ்வாருக்கு எப்படி பிடிதோறும் ராஜகுமாரர்களுக்கு நெய் வேண்டுமா போல அவருக்கு பிடிதோறும் அச்ச வேணும். கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் காமருபூம் கட்சி ஊரகத்தா என்னும் ஒரு அவதார விசேஷத்தை சொன்னா அப்படின்னா அதற்கு பின்னாடியே அச்சைய அனுபவிக்கதான கூடியதான தன்மை. ஆனா இந்த குலசேகர பெருமாளுக்கு என்ன பெருமை அப்படின்னாக்கா, அவர் ராமாவதாரத்திலே உண்டி இருப்பார். ராமாவதார பரமான ஆழ்வார். அவரை வசப்படுத்தினார் கண்ணன் பெருமான். 2 திருமொழிகள் குலசேகர பெருமாள் கண்ணன் பெருமான் விஷயமாகவே அருளி செய்கிறார். ஒரு திருமொழி பெண் பாவனையிலே கூடியதான ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர். ஒரு தோழிமார் வர சொல்றா, அந்த தோழிமார் வராம கண்ணன் பெருமான் ஏமாத்தறான். அவளை வசப்படுத்த திருமொழி. மற்றும் ஒரு திருமொழி ஆளனில் கரும் மன்னவந்தாளோ அப்படின்னு ஒரு திருமொழி. இப்போ சுவாமி சாச்சரே, அதாவது தேவகி இருக்கா, தேவகி தான் கண்ணனை பெத்த பிள்ளை, யசோதை வளர்த்த பிள்ளை. ஆனா இந்த விளையாட்டுலாம் யாருக்கு காமிக்கிறான் கண்ணன் பெருமான் அப்படின்னாக்கா, வளர்த்த தாய்க்கு தான் கொடுக்குறானே தவிர பெத்த தாய்க்கு கொடுக்கல. அதை நினைச்சு புலம்பரா தேவகி புலம்பிய புலம்பல் அப்படின்னு 10 பாசுரங்களுக்கு ரொம்ப அருமையாக அருளி செய்திருக்கிறார் குலசேகர பெருமாள். சரி, அவளுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாக்கா, அவளை சேர்ந்ததுனால வசுதேவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற. அதாவது இந்த ஒரு பாசுரத்துல அடியனுடைய தாத்தா ரொம்ப அழகாக சாய்ப்பார். ஒரு பாசுரம், முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டுண்ணும் முகிலிரும் சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கெல்கி நிறையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அடிகொள் செஞ்சிரு வாய் நெழிப்பதுவும் தொழுகையும் இவை கண்டவசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே. கண்ணன் பெருமான் என்ன பண்றா அப்படின்னாக்கா, இந்த ஆய்ப்பாடியில தயிர் கடையிறா. தயிர் கடையும் போது வெண்ணெய் திரண்டு வருது. நம்மாழ்வாரே அனுபவிக்கிறாரே, சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி பின்னோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே எங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை கொடு உண்ண பூந்து இமிலேத்து வன்கோன் கோட்டிட யானிர கூத்து அடலாயரதம் கொம்பினுக்கு. நப்பிண்ணைக்காக இந்த திருவோதாரன் வந்தா கூட இந்த வெண்ணெய் சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இந்த கண்ணன் பெருமான் இந்த ஆய்ப்பாடிக்கு வந்திருக்கான். வெண்ணெய்க்கு என்ன சுவாமி ஒரு முக்கியம் அப்படின்னாக்கா, அது ஆட்சியருடைய ஸ்பர்ஷமானது படையிறது. மற்றதெல்லாம் பார்த்தானாக்கா, மற்றதெல்லாம் வெண்ணெய் திருட்டுறோம். இந்த காலத்துல எவ்வளவு மிஷின் வந்துருச்சு நவீனமா,
அந்த மிஷின் வச்சு திரட்டுறோம் இந்த வெண்ணெயை. அந்த காலத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா மத்து வச்சு கடைவோம். ராத்திரி ஃபுல்லா கடையணும், ரொம்ப பிரயத்தனப்படணும். கடைஞ்சாதாக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய உரிய வச்சிருப்பான். அந்த காலத்துல கண்ணன் பெருமானுக்கு என்ன பயம் அப்படின்னாக்கா, இந்த காலத்துல திருடர்களுக்கு தங்கம் பறி போறதுன்னு கொள்ளையா, வெள்ளி பறி போறதுன்னு கொள்ளையானாக்கா, கண்ணன் பெருமான் எங்க பால் இந்த இது வச்சிருக்கோம், வெண்ணெய் வச்சிருக்கோம், அங்க களவாடிடுவான். பத்த சமயத்துல இந்த கண்ணன் பெருமான் அவனுக்கு பிடிக்காத வஸ்து ஒண்ணு இருக்கு. என்ன வஸ்து அப்படின்னாக்கா மோர். அவனுக்கு மோரே பிடிக்காது. ஏன் பிடிக்காது சுவாமி அப்படின்னாக்கா, அது மோர் வைதிக தானம் அப்படின்ட்டு. அதாவது இந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான திருமந்திரத்திலேருந்து அந்த ஓமித்யேகாட்சரம் அஷ்டாட்சரம் எடுத்துடும் அப்படின்னாக்கா, அந்த வேதத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா அசாரமானது தான் இருக்கு. அந்த அசாரமானது கண்ணன் பெருமானுக்கு பிடிக்காது. அந்த மோருங்கிற அசாரத்தை அதனால என்ன பண்ணுவான், கீழே தள்ளி விட்டுருவான் இந்த கண்ணன் பெருமான். ஒரு நாள் என்ன பண்ணா, இன்னைக்கு கார்த்திகை, இன்னைக்கு திருமங்கையாழ்வாருடைய திருநட்சத்திரம். என்ன பண்ணா, கண்ணன் பெருமான் யசோதை ராத்திரி ஃபுல்லா தயிர் கடையிறா. தயிர் கடைஞ்ச உடனே என்ன பண்றானாக்கா, ஏறார் குடமுருட்டி அப்படின்னு பெரிய உரி மேல ஏத்தி வைக்கிறா. கண்ணன் பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கானா. அப்படியே ஒரு பொய் உறக்கமா இருக்கானா கண்ணன் பெருமான். இவ ஏத்தி முடிச்ச உடனே என்ன பண்ணா அப்படின்னாக்கா, மறு சமயம் அப்படியே போறான். அப்படியே போய் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி, பெரிய உரி தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி. அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னாக்கா, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கையை அந்த உரிக்குள்ள நுழையிறமோ அவ்வளோ கூட வெண்ணெய் கிடைக்கும், அவ்வளோக்கு எவ்வளோ வெண்ணெய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறான். சாப்பிட்டு முடிச்ச உடனே அங்க பார்த்தாலாக்க பெரிய மோர் குடம் இருக்கு. இது என்னடா அது, நம்மளுக்கு பிடிக்காத வஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மோர் குடத்தை எட்டி உதைக்கிறான். அந்த தயிர் மோர் வழியிறது, வழிஞ்சு ஓடுறது. யசோதை பார்க்கறதுக்குள்ள என்ன பண்றான், இந்த கண்ணன் எங்க படுத்துட்டானோ அதே இடத்துல திருப்பி போய் படுத்துட்டான். அந்த மோர் வழிஞ்சு ஓடுறான். அந்த கண்ணன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, மோர் வழிஞ்சு ஓர இடத்துல அப்படியே படுத்துட்டு இருக்கான் கண்ணன். யசோதை பார்த்தாலாம். யசோதை பார்த்தாலாக்கா குடம்லாம் உடஞ்சி போயிருக்கு, வெண்ணெயை திருடி இருக்கு, எல்லாமே காணும். எப்படி கண்டுபிடிச்சா இந்த யசோதை அப்படின்னாக்கா, பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக அருளி செய்கிறார். இந்த கண்ணனுக்கு கண்ணன் ரொம்ப ஆய்ப்பாடிக்கு தன்னுடைய உகந்த மகனால மார்பு ஃபுல்லா சந்தனம் தடவி இருப்பாளாம் யசோதை. கண்ணன் அந்த வெண்ணையோட உரி இருக்க, இந்த கண்ணன் இந்த விட்டு கையெடுத்தானே, அந்த உரியோட பானையில விளிம்புல பார்த்தானாக்கா இந்த சந்தனமானது ஒளி அளவு இருந்துச்சு அங்க உள்ளுக்குள்ள. யசோதை கண்டுபிடிச்சிட்டான் உடனே கையும் கழுவமா பிடிச்சிட்டா. இந்த பையனை தவிர வேற யாருமே இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டான். இவனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னாக்கா, பொழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டுண்ணும் முகிலிரும் சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கெல் இடிரையும். எழில்கொள் தாம்பு அப்படின்னாக்கா, என்னோட தாத்தா சொல்லுவார், எழில்கொள் தாம்புனான்னு தெரியுமா? இன்னைக்கு பெரிய தாம்பு கிடையாது, சின்ன வெக்கோள். தாயெடுத்த சிறுகோளுக்கு உறைந்தோடி தயிருண்ட வாய் துடைத்த மைந்தன் அப்படின்னு பேரு. அந்த வெக்கோளுக்கு பயந்து அழுதானா கண்ணன். இந்த உழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டுண்ணும் முகிலிரன் சிறுத்தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கெல் இனிரையும் வெண் தயிர் தோய்ந்த சிப்பாயும். ஏற்கனவே கண்ணோடைய எம்பெருமான் என்ன பண்றப்பா, அந்த காலத்துல லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வச்சிருப்பா யசோதை. இந்த காலத்துல லிப்ஸ்டிக் இருக்கு, அந்த காலத்துல குங்குமப்பூ எல்லாம் இழைச்சி அப்படி போட்டு வச்சிருப்பா. தயிர் சாப்பிட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இன்னும் மேலும் வெளுத்து போறது அந்த லிப்ஸ்டிக். வெளுத்து போனவொன்னு என்ன பண்றா, கண்ணன் பெருமான் பாக்குறான். செவ்வாயும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கெல் இனிரையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும். பொய்யழுக அழறானா. ஊர்ல பொய் அழுதானாக்கா என்ன பண்றா, எல்லா ஆட்சியரும் அங்க நிக்கிறான். கண்ணன் அதை பார்த்தோன்னே இன்னும் அழறான். எதுக்கு அழறான் சுவாமி அப்படின்னாக்கா, நம்ம ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானம் பண்றா. ஐயோ, இவ்வளவு பேர் இங்க நிக்கிறாளே, இவ்வளவு பேர் இங்க இருக்கிற சமயத்துல அவ ஆத்துக்கு போனானாக்கா எவ்வளவு வெண்ணெய் சாப்பிட்டுருக்கலாம், நம்ம எவ்வளவு வெண்ணெய் நம்ம சாப்பிட்டுருக்கலாம், எவ்வளவு வெண்ணெய் திருட்டு இருக்கலாம். வயிறு அடித்து கொண்டான், வயிறு அடிச்சுட்டானா இந்த கண்ணன் பெருமான். பார்த்தானா அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும். யசோதை பார்க்கறா. அணிகொள் செஞ்சிரு வாய் நெளிப்பதுவும். யசோதை என்ன பண்ணாக்கா, அழ ஆரம்பிச்ச உடனே அழாத அப்படின்றாலும். நம்ம குழந்தையெல்லாம் பார்த்து அழறது அப்படின்னாக்கா, திருப்பி அழாதன்னு சொன்னாக்கா என்ன ஆகும், வெது வெதுப்பும், ஓடும். அழுகவும் முடியாம அழுகாம இருக்கவும் முடியாம ஒரு நிலை இருக்கே. அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிரு வாய் நெளிப்பதுவும். வாய் துடிக்கிறது இந்த கண்ணன் பெருமா இருக்கு. பார்த்தானா கண்ணன் பெருமான் என்ன பண்ணா இவ விடுவா, இந்த யசோதையானவள் என்ன பண்ணா நம்மள விடுவா, கைத்தை விடுவா, மற்ற ஆத்துக்கெல்லாம் போய் நம்ம வெண்ணெய் திருடலாம் அப்படின்னு பார்த்தானா. பெருமானுக்கு என்ன ஒரு இரக்கமானது குணம் உண்டு அப்படின்னாக்கா, யாராவது அவனை நோக்கி அஞ்சலி பண்ணா
அந்த அஞ்சலியே ஒரு பெரிய மரமாக நினைத்து அவனுக்கு என்ன வரங்கள்லாம் தர முடியுமோ அதெல்லாம் மொத்தத்தையும் சர்வத்தையும் தந்துருவான் எம்பெருமான். அந்த கண்ணன் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா யசோதையை பார்த்து அஞ்சலி பண்றான். தொழுகையும் அவை கண்ட வசோதை தொல்லை இன்பத் திருதி கண்டாலே. சுவாமி சாச்சார் ஆனந்தோ பிரம்மே திவ்யதானார். ஆனந்தமானது என்ன? எம்பெருமானை அடைவதுதான் ஆனந்தம். எம்பெருமானை அனுபவிப்பதுதான் ஆனந்தம். இங்க கண்ணன் எம்பெருமானை எப்படிலாம் அனுபவிக்கிறான். நம்ம போய் பரமோதத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா எம்பெருமானை நோக்கி வேணா அஞ்சலி பண்ணுவோம். ஆனா அந்த எம்பெருமானே இங்க ஒரு சோழப்பிய குழந்தையாக இருந்து யசோதையை நோக்கி அஞ்சலி பண்றான்னாக்கா இன்பத்தின் இறுதி அப்படின்னாக்கா எம்பெருமானை போய் அனுபவிக்கிறது கிடையாது சுவாமி. இந்த கண்ணன் எம்பெருமான் அங்க யசோதை நோக்கி ஒரு அஞ்சலி பண்ணானே, அதுதான் தொல்லை இன்பத் இறுதி கண்டாலே. இப்படியெல்லாம் கண்ணன் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியது யார் அப்படின்னா ராமாவதார பரமாகவே அனுபவிச்ச குலசேகர ஆழ்வார் அனுபவித்தார் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் சுவாமி பரம கிருபையோட இங்கே அருளி செய்ததுனால யதாபதி யதாவகாசம் விண்ணப்பித்தேன். குற்றம் குறை இருந்தால் பொறுத்துக் கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். சுவாமி பரமகிருபையோட திருக்கடல் மல்லை ஸ்தலசாயி எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலிருந்து எழுந்தருளி இருந்து நமக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ணியிருக்க. அந்த பெருமாள் சௌலபிய பரிபூர்ணன். வெறும் தரையில கட்டாந்தரையில பெருமாள் படுத்துட்டான். கவலையப்படலை அந்த பெருமாள். வெறுமை எங்க படுத்துக்கிறடான்னு கேட்டா, நான் ஆதிசேஷ தல்பம்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை, வெறும் கட்டாந்தரை கிடைச்சா கூட போருன்றதாக மகரிஷிக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் படுத்துட்டான். அதுலேயும் பெருமாள் தன்னுடைய சௌலபியத்தை காண்பித்து நமக்கு ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை கொடுத்துருக்கான். தொடர்ந்து இந்த யாதவாபிரிய மகோத்சவத்தை நாம பல பிரகாரமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஆழ்வார ஸ்ரீசக்தி மூலமாக, ஒரு பக்கம் ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக, ஒரு பக்கம் ஆகமம் மூலமாக, இப்படி அடுத்தடுத்து அது விசேஷம். அதாவது வியாக்கரணத்துல ஒரு பிரயோகம் உண்டு, ஆதேசா ஆகமஹா, ரெண்டு பிரயோகம் உண்டு வியாக்கரணத்துல. இப்போ ஒரு எழுத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஆதேசம்னு சொல்லுவான். ஒரு எழுத்தை ரீப்ளேஸ் பண்ணோம், அப்ப என்ன பண்ணோம், அங்க ஏற்கனவே இருக்கிற எழுத்து போயிட்டு வேற ஒரு எழுத்தை உட்கார்ந்துக்கும். அந்த மாதிரி அது சத்ருவத்துன்னு பேரு. அது வந்துடுத்துனா இன்னொன்னத்தை வெளியில் அனுப்பிச்சிடும். ஆதேசம்னு பேரு. ஆகமஹான என்ன பண்ணணும், அது வரும், கொஞ்சம் நவுந்துக்கோயேன், நானும் உட்காந்துக்கிறேன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். மித்ரவத்து, ஆகமஹா மித்ரவத்து அப்படின்வான். ஆதேசா சத்ருவத்து, ஆகமஹா மித்ரவத்து என்பதாக பதத்தினுடைய லட்சணம் சொல்லுவான். அந்த மாதிரி இங்க ஆகமஹா வந்திருக்கக்கூடிய சுவாமிகள் எல்லாரும் மித்ரவத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாரும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இடத்தை அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு ஆகம பிரயுக்தமாகவும் ஆகமன பிரயுக்தமாகவும் இல்லையா அப்படி அனுபவிக்கும்படியாக இன்னைக்கு இந்த சரச எம்பெருமான் திருவுள்ள பத்திரிக்கான். அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம்ன்றதாக சுவாமிக்கு இப்போ பாவப்பட்டு மரியாதை பண்ணி பரமகிருபையோடு எழுந்ததை அனுகிரகிச்சதை பார்த்துட்டுறோம். சீக்கிரமா ஒரு 5-10 நிமிஷம் இருந்தேன்னா மேஜிஸ்ட்ரேட் ரெடியா இருக்கா, ருக்மிணி கல்யாணத்தை முடிச்சுடலாம். மணி 8. அப்போ ஒரு 5 நிமிஷம் அயாச்சிதமா இந்த பாக்கியம் பெரிய அடுத்தடுத்து 7 தான் பெரிய சௌகரியம். ரொம்ப சந்தோஷம்.